ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் வித் சார்ம்ஸ் வந்து அவங்க விரும்பி அணியிறாங்க. இது வந்து கிளாஸ் பீட்ஸு அப்புறம் கோல்டன் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் அது வந்து இப்போ நல்ல கடைகளில் எல்லாமே இடங்கள்லையும் விற்கிது. அதெல்லாம் விரும்பி வாங்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விரும்பி வாங்கி அணியிறாங்க. இந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பீட்ஸு, கிளாஸ் பீட்ஸும் கிறிஸ்டல் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இது கடைகளில் சரமாக கிடைக்கும். அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி இருக்கும். எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் இருக்கும், எலாஸ்டிக்கு. இதில் இந்த ஸ்ட்ரிங் வந்து வாங்கிக்கணும். நம்ம இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப தேவை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன், ஸ்மால் ஸ்கேலு. அந்த ஸ்மால் ஸ்கேல் அளவுக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து கொஞ்சம் கூடயே எடுத்து நான் வந்து ஸ்ட்ரிங்கு கட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ணி நான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இப்போ இந்த இதில் வந்து நான் இந்த பீட்ஸை கோர்க்க போகிறேன். முதல்ல வந்து ஒரு கிளாஸ் பீடு, அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் பீடு, அப்புறம் திரும்ப கிளாஸ் பீடு. இது கோர்க்க ஈஸியாக தான் இருக்கும். திரும்ப ஒரு கிறிஸ்டல் பீடு, திரும்ப ஒரு கிளாஸ் பீடு. இப்படி ஒரு கிளாஸ் பீடும் ஒரு கிறிஸ்டல் பீடுமா மாற்றி மாற்றி கோர்த்துக்கோங்க. இது கடைகள்லாம் வந்து 30 ருபீஸ் 35 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து விற்கிறாங்க. குட்டீஸ் நீங்கள்லாம் வீட்டிலே பழகிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கலர் கலராக வாங்கி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம், நீங்களே கோர்த்துட்டு போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இதில் சார்ம்ஸ் விற்கும். அந்த சார்ம்ஸ் வாங்கி நம்ம ரிங்கில் போட்டு, அதுவும் வளையம் இருக்கும், வளையத்தில் போட்டு அதுவும் நம்ம சார்ம்ஸ் வந்து அழகழகாக இதில் தொங்க விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். எல்லாமே நம்ம கடைகளில் வாங்கி தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்கிறதுல நீங்கள் இந்த மாதிரி கோர்த்தும் போட்டுக்கலாம். இதை பாருங்கள். இப்போ நான் வந்து கோர்த்துட்டேன்னா இப்படி கோர்த்துட்டேன். ரெண்டையும் ஆல்டர்னேட்டிவாக கோர்த்துட்டேன். இப்போ எப்படி நாட் போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி ஒரு இது போட்டு திரும்ப ஒருக்க இப்படி போட்டு நல்லா டைட்டாக போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி இப்படி ஒரு முடிச்சு திரும்ப இப்படி ஒரு 2 தடவை போடணும். போட்டு இப்படி இது பண்ணிட்டோம்னா விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். நம்ம பிரேஸ்லெட் ரெடி. இது வந்து ரொம்ப பார்க்க லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இருங்க, நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிரேஸ்லெட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.